ஹாய் ஹலோ வணக்கங்க. இது வந்து ஒரு லென்த் வீடியோ தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து 10th ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, என்ன குரூப் எடுக்க வைக்கலாம், என்னோட குழந்தைங்க வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, இதில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, சயின்ஸில் இவ்வளோ எடுத்திருக்காங்க, மேக்ஸில் இவ்வளோ எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் என்னோட பையன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மார்க் எடுத்திருக்கான், இது என்ன குரூப் எடுக்க வைக்கலாம் அப்படி எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு அவங்க குழந்தைங்களுக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத தெளிவாக கேளுங்க. சரியா? கேட்டுட்டு குரூப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ் எதெல்லாம் மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்ரு, அதுக்கப்புறம் வந்து காமர்ஸ் குரூப்பு, அது அக்கௌண்டன்சி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய குரூப்ஸ் நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சது இந்த 3 குரூப் தான் இருக்கும். சரியா? அப்புறம் பியூர் சயின்ஸ். இப்போ வந்து உங்கள் குழந்தைங்க வந்து இன்ஜினியரிங் சைடில் நீங்கள் விடணும், நீங்கள் வந்து அதை கரெக்டாக கைட் பண்ணுவீங்க. என்னோடய குழந்தை ஓரளவு மேக்ஸ் மென்டாலிட்டி இருக்குது, மேக்ஸ் போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் உள்ளதை எடுக்க வைக்கணும். ஓகேவா? அதில் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் நம்மளோட மதர் டங்ஸு, அப்புறம் வந்து இங்கிலீஷ் இருக்கும். சரியா? இப்படி இதை நீங்கள் படிக்க வைக்கணும். அவங்க காலேஜ் போனதுக்கு காலேஜில் வந்து என்ன எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஆர்ட்ஸில் வந்து பயாலஜி ரிலேட்டடானது மட்டும் எடுக்க முடியாது, மிச்சம் எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், அவங்க எடுத்துக்கலாம். சரியா? இது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் வந்து ஒன்லி எம்பிபிஎஸ் டாக்டர் சைடு போவோம், இல்லை அப்படின்னா பேராமெடிக்கல் சயின்ஸுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறீங்க, இல்லைனா அந்த பேக்ரவுண்டில் நம்மளோட குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க கட்டாயம் பியூர் சயின்ஸ் குரூப் தான் என்ன செய்யணும், நீங்கள் எடுக்க வைக்கணும். சரியா? ஏன் அப்படின்னு சொல்ல பார்த்துட்டிங்கன்னா, மேக்ஸ் பயாலஜியும் நீங்கள் எடுக்கலாம். எப்போவுமே நீங்கள் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துட்டிங்கன்னா மோர் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் எதில் கொடுப்பீங்கன்னா மேக்ஸுக்கு தான் கொடுப்பீங்க. சரியா? பயாலஜி வந்து ரொம்ப மைண்ட் பண்ணிக்க மாட்டீங்க. சரியா? அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆயிரும், +2ல் வந்து பயாலஜியில் மார்க்கு கம்மியாகி மேக்ஸில் மார்க் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த இன்ஜினியரிங் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே என்ன குரூப் எடுத்துருக்கணும், மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்துருக்கலாம். ஏன்னா பயாலஜி நம்மளுக்கு அது தேவையில்லை. சரியா? ஸோ நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும், இல்லை வந்து பேராமெடிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பியூர் சயின்ஸ் தான் எடுக்க வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மேக்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சயின்ஸுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, பேங்கிங் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி உள்ளதுன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா காமர்ஸ், அக்கௌண்டன்சி குரூப்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா? அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் டிகிரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், பேங்க்கில் வேலை பார்க்கலாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இதை பற்றின உள்ள நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு குரூப்பை வந்து நீங்கள் எடுத்து கொடுங்க. சரியா? பக்கத்து வீட்டுக்காரன் மேக்ஸ் பயாலஜி எடுக்கிறான், அதனால நானும் மேக்ஸ் பயாலஜி தான் என் குழந்தைக்கு எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு சில அட்டமெண்ட்டான பேரண்ட்ஸ் இருப்பீங்க. அப்புறம் வந்து 4 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு என் பையன் வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப்புப்பா அப்படின்னு ஒரு 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 பெருமை பீத்துறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, எடுக்க வைக்காதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் அதில் படிக்க வைங்க. சரியா? அதை விடவும் இன்னும் நிறைய ஹோம் சயின்ஸ் குரூப் இருக்குது, அப்புறம் வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் குரூப் இருக்குது, மைக்ரோபயாலஜி குரூப்ஸ் இருக்குது, அப்புறம் இடிஏன்னு ஒரு குரூப் இருக்குது. இடிஏல மேக்ஸ் வரும், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான சப்ஜெக்ட் ஓரியன்ட் இருக்கும். சரியா? அப்படி பலதரப்பட்ட குரூப்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களோட மென்டல் எபிலிட்டி, இன்டலெக்சுவல் எபிலிட்டி என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான குரூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. சரியா? ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே வந்து படித்ததுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை என்ன செய்யறதில்ல, பார்க்கறது இல்லை. அதையும் தாண்டி கிடைச்ச வேலையை தான் என்ன செய்கிறாங்க, பிடிச்சது மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் நினச்சிட்டிங்கன்னா ஸ்கூலில் மேக்ஸ் பயாலஜி எடுத்திருப்பாங்க, இல்லைனா பியூர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்க இன்றைக்கி வந்து ஒரு பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கும். சரியா? அதனால் படித்த படிப்பு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஆனால் நம்ம படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். 11th 12th வந்து நல்லா படிச்சுட்டு அப்புறம் வந்து காலேஜ் போயிட்டு ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டிங்கனாலே
இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டிங்கனாலே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அதுலேயே உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். குரூப் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் தெளிவாக எடுங்க. ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு எது தேவை, எனக்கு மெடிசன் சைடு அந்த பக்கமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா பயாலஜி உள்ளதை நீங்கள் தொட்டே பார்க்காதீங்க. சரியா? எனக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டு தான் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் பயாலஜி என்ன செய்யாதீங்க, தொட்டு பார்க்காதீங்க. நான் காமர்ஸ் குரூப் தான் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து பேங்கு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயாலஜியில் கன்சிடர் பண்ணவே செய்யாதீங்க. நான் நீட்டு போவேன் இல்லைனா பேராமெடிக்கல் சயின்ஸ் போவேன் அப்படி உள்ளவங்க மட்டும் மேக்ஸ் குரூப்பு பியூர் சயின்ஸு குரூப்பு எடுங்க. சரியா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறதுங்க. ஓகேவா? உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல குரூப்பாக எடுத்து கொடுத்து நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்குங்க. என்ன லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.